வணக்கம். நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாளே ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க பொண்ணுக்கு. ஸோ அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வேறு சில வேலைகள்லாம் கவனிக்கும் போது திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ், ஐடென்டிட்டி படம் எப்போ பார்க்குறீங்க அப்படின்னு. என்னடா திங்கக்கிழமையே இந்த கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு, சரி புக் மை ஷோவில் போய் ஓப்பனிங் ஆயிடுச்சா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் நேற்று வியாழக்கிழமை அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு லீவு முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நம்ம ரொட்டீனை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உடனே மைண்ட் வந்து தானா மண்டே அப்படிங்கிற மாதிரி டியூன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நேற்று அவசரமாக ஷோ டைம்லாம் செக் பண்ணி எதுவும் நம்மளுக்கு ஒத்து வரல. அதனால் இன்றைக்கி நிதானமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுவும் தமிழ் டப்பிங்லேயே அந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா ஷோ அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தது. ஸோ இந்த ஐடென்டிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஐடென்டிட்டி. டொவினோ தாமஸுக்கு அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகம். ஓசிடி இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் தன்னுடைய 2 சிஸ்டர்ஸோட கேரளாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராமில் வந்து தங்குறாங்க த்ரிஷா. கூடவே கர்நாடக போலீஸ் ஆஃபீஸரான வினய் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கார். இன்னொரு பக்கம் பெண்களை ரகசியமாக மொபைலில் படம் பிடிச்சி அப்புறமா பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுற ஒரு குட்டி வில்லனா அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் இருக்கார். இது ஒரு தனி ட்ராக். முதல்ல ஆரம்பித்த ட்ராக்ல டொவினோ தாமஸால் டிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு ப்ராப்பராக ஒருத்தருடைய முகத்தை சூப்பராக ஸ்கெச் பண்ண முடியும் அப்படிங்கிற மேட்டர் வினய்க்கு தெரிய வருது. ஸோ த்ரிஷாவுக்கு நல்ல ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கிறதுனால அவங்க தன்னை கொல்ல வந்தால் எப்படி இருப்பான் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை டொவினோ தாமஸ் ஸ்கெச் பண்ணுறாரு. இங்கே ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. இதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற ரோடு மாதிரி படம் முழுக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, த்ரிஷாவை கொலை பண்ண வந்த ஆளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது யார், அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் கேரக்டருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், இந்த எல்லா கேரக்டர்ஸையும் இன்சிடென்ட்ஸையும் இணைக்கிற புள்ளிங்கிறது என்ன, இதெல்லாம் தான் ஐடென்டிட்டி. கடந்த சில படங்களாக மாஸ் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிற டொவினோ தாமஸ் இந்த படத்துலையும் அதை கண்டினியூ பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல அதை பண்ணியிருக்காரு. பட் அது அவருக்கு செட் ஆகாமலாம் இல்லை. இந்த ஸ்டைல்ஸ் வேகலாம் நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவுமே கூட சொல்லப்பட்ட கேரக்டருடைய நேச்சருக்கு சரியாகவே இருந்துச்சு. த்ரிஷா அவங்களுடைய சுமாரான நடிப்புக்கு அவங்க பிரசன்ஸ் மூலமாக ஈடுகட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. வினய் ராய் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் டிபிக்கலான ஜோனுக்கு போனாலும் தன் கதாபாத்திரத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை சின்சியராகவே கேரி பண்ணியிருக்காரு. சிஸ்டர்ஸாக வர அர்ச்சனா கவி, கோபிகா ரமேஷ் 2 பேருமே பெர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்களோட ரோல்ஸில். மாமா ரோலில் ஷம்மி திலகனும் எஃபர்ட்லெஸ்ஸாக தெரிகிறாரு. அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் கிடைச்ச சின்ன ஸ்க்ரீன் டைமில் அவருடைய பவர்ஃபுல்லான அந்த கண்ணூர் ஸ்குவாட் வில்லன் மோட ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக மெயின் வில்லனோட இவரே செம்ம சாலிடாக தெரியுறாரு. அஜு வர்கீஸ், மந்திரா பேடி 2 பேருமே வீணடிக்கப்பட்டிருக்காங்க. வழக்கமாக மலையாளத்தை பார்க்குற காம்பாக்ட் த்ரில்லர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே செலவு பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ விஷுவல்ஸில் கிராண்டியர், கிளாஸ்னு 2த்தையுமே கொண்டு வந்திருக்காரு சினிமாட்டோகிராஃபர் அகில் ஜார்ஜ். படத்துடைய கலர் கிரேடிங் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கு அடிக்கடி போயிட்டு வர இந்த நரேஷனை போர் அடிக்காமல் பார்த்துக்குது சமன் சாக்கோட எடிட்டிங். அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் பெருசாலாம் போர் அடிக்கல. ஜேக்ஸ் பிஜாயோடைய பிஜிஎம் படத்தை சிறப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு சீனில் அனிருத்தோடைய ஒரு பிஜிஎம் எனக்கு கேட்ட மாதிரியான ஃபீல் வந்துச்சு. சரிபோதா சனிவாரம் படத்துலையும் சேம் ஃபீலை கொடுத்துருந்தாரு ஜேக்ஸ் வைசார். சில படங்களில் தான் ஸ்டண்ட் ஒர்க்கை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு படம் தான் இது. யானிக் பென், ஃபீனிக்ஸ் பிரபுன்னு 2 பேர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் 2மே டாப். ஒருத்தரோட அடையாளம், ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் படத்துடைய கோர். பட் அது ஒரே ஒரு கேரக்டரோட ஐடென்டிட்டியாக மட்டும் இல்லாமல் படம் முழுக்கவே ஒரு தீமா பல கேரக்டர்ஸுக்கு பொருந்துற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க இயக்குனர் அகில் பாலும் அனஸ் கானும். தொடர்பில்லாத 2 வெவ்வேறு சம்பவங்களை காட்டுறது, அதுக்கப்புறம் அதுக்கான காமன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னு சொன்னதுன்னு கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ஜோனில் இருந்தாலுமே கூட கொஞ்சமும் போர் அடிக்காம தான் இனிஷியல் போர்ஷன்ஸ் கதை நகருது. அண்ட் த்ரிஷாவுடைய கண்டிஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த ஸ்டேஜ், அந்த சீக்வன்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, செம்ம இன்ட்ரீகிங்காகவும் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லையுமே கூட ஒரு பாயிண்ட் வரைக்கும் படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் போச்சு. நாம நினைக்கிற ஆள் தான் வில்லன், நாம நினைக்கிற மாதிரியான வில்லனும் கூட தான். ஆனால் அதுக்கான லிங்கை ப்ராப்பராக பிடிச்சி ஓரளவுக்கு கன்வின்சிங்காகவே எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில்ஸ் த பிராத்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்க ஐடியாஸை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறதுனால ரொம்ப மெஸ்டப்பாக தான் அந்த லாஸ்ட் ஹார் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் பாதியில் பில்டப் பண்ண சஸ்பென்ஸ், ஹோல்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்னு எல்லாத்தையுமே இந்த கடைசி ஹாரில் டோட்டலாக காவு வாங்கிடுறாங்க. ஹீரோவுக்கு ஓசிடி மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ஃபேன்சியான ட்ரீட்டாகவே கையாளப்பட்டிருக்கே தவிர அதனால கதையில எந்த பயனும் இல்லை. முதல்ல த்ரிஷாவை கொல்ல வந்தவனுடைய ஐடென்டிட்டி, முகம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை ஆரம்பமாகுது. ஆனால் திடீர்னு அதை வேற ஒரு இன்சிடென்ட்டோட லிங்க் பண்ணி கொஞ்சம் லைட்டாக எனக்கு குழப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் த்ரிஷாவை அடிச்ச லாரி யாரோடது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்படவே இல்லை. சரி, தமிழ் டப்பிங்ல ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க போலன்னு மலையாளம் வெர்ஷன் பார்த்தவங்க கிட்ட கேட்டா அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சான். தென் ஒரு சம்பவத்தில் நேரடியாக மறைமுகமாக சம்பந்தப்படுற எல்லாருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டூ மச்சான பிளாட் கன்வீனியன்ஸாக தான் தெரிஞ்சுது. அண்ட் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப அபத்தமாகவே இருந்தது. ஹீரோ திடீர்னு மனிதன் படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரியான அந்த மோடுக்கு போனதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சிரிக்கவும் வச்சது உண்மை. பட் இதுக்கு நடுவுலையும் த்ரிஷாவோட கண்டிஷனை வச்சே அவங்களை ஏமாத்துற அந்த ஒரு சீன்,
டேட்டா கரப்ஷனை காட்டுற சீன், இப்படியான சில ஸ்மார்ட்டான ஐடியாஸ் படத்தில் இருந்துச்சு. ஒரு ரேப் விக்டிமை அவங்களுடைய ட்ராமாவை அதுலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கான ஆறுதலை சொல்லியிருந்த விதமும் படத்தில் நல்லா இருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸ் நிஜமாவே ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பார்க்குற மூடில் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த ஐடென்டிட்டி சிறப்பான முதல் பாதியும் டூ மச்சான டீடைலிங் உள்ள போய் தானாவே தலையில மண்ணை போட்டுக்கிட்ட சுமாரான ரெண்டாவது பாதியும் கொண்ட ஒரு மிக்சட் பேக். கண்டிப்பாக மொக்க படம் மோசமான படம்லாம் இல்லை, பட் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் மெட்டீரியல் வேஸ்டான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் தமிழ் மலையாளம்னு 2 மொழிகள்லையுமே படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் UA 16+ அப்படிங்கிற ரேட்டிங் மனசில் இருக்கட்டும். 16- அவாய்ட் பண்ணிவிடுங்க.